Good evening to all. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் நான் பார்க்க போகிறோம். ஹெடிங் வந்து டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்னுடைய டிரான்ஸ்போர்ட்டுடைய அதாவது சாப்டருடைய அவுட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது கடத்து முறைகளின் வகைகள் சொல்லக்கூடியது. அடுத்து செல் டு செல் டிரான்ஸ்போர்ட், நம்ம தாவரக்கூடிய செல்லுக்கு வருங்க, அது செல்லுக்கு உடம்பு இருக்கக்கூடிய செல் நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் நடக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தாவர நீர் தொடர்புகள்னு சொல்லக்கூடியது, தாவரத்துக்கு நீருக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அதை நீரை எப்படி உள்ளெடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்ட் ஆஃப் ஷேப். அசெண்ட் ஆஃப் ஷேப்னா சாரேற்றம் சொல்லக்கூடியது, சாரேற்றம் சொல்லுவாங்க அது. அடுத்து டிரான்ஸ்பைரேஷன். டிரான்ஸ்பைரேஷன் சொல்லக்கூடியது நீராவி போக்கு, ஒவ்வொரு பிளாட்ஸ்லையும் நீர் எப்படி வெளியே ஆவியாகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சொலிட்ஸ், அதாவது கரிம கரைபொருளின் இடப்பெயர்ச்சி, கரிம கரைபொருளின் இடப்பெயர்ச்சி. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மினரல் அப்சார்ப்ஷன். மினரல் அப்சார்ப்ஷனா கனிமங்கள் எவ்வாறு உள்ளெடுக்கப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 8 ஹெட்டிங் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர், அதாவது 450 மில்லியன் இயர்ஸ் எகோ, ஓவர் 450 மில்லியன்ஸ் எகோ, அதாவது பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் பீரியட், அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா போயசோலிக் அப்படி சொல்லுவாங்க, போயசோலிக் ஊழியல் சொல்லுவாங்க, அல்லது ஆர்டோவிசியன் காலம், அதுக்கு பேர் என்னது அதாவது 450 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டோவிசியன் பீரியட் சொல்லுவாங்க. அப்படி அது வந்து பேலியோசோயிக் ஏரா, பேலியோசோயிக் ஏரா ஊழியல் சொல்லுவாங்க. அந்த ஊழியில் இந்த பீரியடில் இந்த பிளான்ஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் தியர் ஓன் sophisticated water world to newly formed land. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆர்டோவிசியன் காலத்தில் தாவரங்கள் வந்து நீரில் செழிப்பாகிறது, நீருக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது பேலியோசோயிக் ஊழின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில், அந்த அப்போ நடந்த பீரியட் வந்து ஆர்டிஃபிஷியல் பீரியடில் எல்லா பிளான்ட்ஸும் எங்கே இருந்துச்சுன்னா நீரில் இருந்துச்சு, செழிப்பாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அங்கேருந்து புதிதாக நிலப்பரப்புக்கு இடம் பெயர்ந்தன, அதை மைக்ரேட்டர்னா இடம் பெயர்ந்து, எங்கேருந்து நீரில் இருந்த தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட்டட் ஃப்ரம் தியர் ஓன் சொபஸ்டிகேட்டட் வாட்டர் வேர்ல்டு டு நியூலி ஃபார்ம்டு லேண்ட், லேண்டுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. த லேண்ட் ஹேஸ் என்விரான்மெண்ட். லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கடுமையான சூழ்நிலை கொண்ட நிலத்தில் தாவரங்களுக்கு எளிதில் நீர் ஆழத்தில் அமைந்திருந்தால் கிடைக்க மாட்டேங்குது. அதை என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீர் இருக்குது ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆழத்தில் இருக்குது, ரொம்ப டீஃபாக சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஹேர்ஸ் என்விரான்மெண்ட்னா கடுமையான சூழல் நடக்குது. அப்போ வந்து கடுமையான சூழல் இருக்குது. அந்த சமயத்தில் வாட்டர் அவைலபிலிட்டி வாஸ் டீப்பர் அண்ட் ஸோ பிளான்ஸ் ஸ்ட்ரகிள்டு ஃபார் கெட்டிங் வாட்டர் ஃபார் தியர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது வெரி எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது கடுமையான சூழல் அப்படின்னா வறட்சியான சூழல் நடக்குது. அந்த சூழலில் வந்து தாவரங்கள் வந்து நீரை இருக்க முடியாமல் ரொம்ப ஆழத்தில் நீர் இருக்குது. அதனால் இந்த பிளான்ட்ஸ் வந்து சில போராட்டங்களை ஸ்ட்ரகிள்டு ஃபார் கெட்டிங் வாட்டர் தியர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ்னா பெரிய போராட்டத்தை சந்திச்சதுன்னு சொல்கிறாங்க, பெரிய போராட்டத்தை சந்தித்தது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, சம் ஆஃப் தம் ஃபெயில்டு டு சர்வே. சம் ஆஃப் தம்னா சில தாவரங்கள் வாட்டர் கிடைக்காம அங்கே சர்வே பண்ண முடியாமல் இறந்து போனாங்க, அழிஞ்சிச்சு. அண்டு ரெஸ்ட் அடாப்டட் தெம்செல்வ்ஸ் டு த நியூ வேர்ல்டு. அந்த சில தாவரங்கள் வந்து அந்த நியூ வேர்ல்டில் வந்து தன்னை மாற்றிக்கொண்டு வாழுவதற்கு சில அடாப்டேஷன் தகவல்கள் பெற்றுக்கொண்டன.
The quickest adaptation followed their survival was building their own water absorbing system, draw water from the deep inside the land. அதனால என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எந்த தாவரங்கள்லாம் வந்து சர்வே பண்ண முடியாமல் இருந்துச்சோ அவையெல்லாம் அழிச்சு, சர்வே பண்ணக்கூடிய தாவரங்கள்லாம் ஆழத்துல இருந்து எப்படி வாட்டரை எடுக்கிறது, அந்த வாட்டரை எடுக்கிறதுக்கு தேவையான அடாப்டேஷன், அதாவது சில ஆறுகளை உருவாக்கி கொண்டன அப்படின்னு சொல்றாங்க. உருவாக்கி கொண்டு வாழ ஆரம்பிச்சு. இந்த கிரியேஷன் ஆஃப் பாருங்க, அப்டேட்டிங் த வாட்டர் அப்சார்பிங் சிஸ்டம், அதுதான் என்னது வாஸ்குலர் டிஷ்யூ. அப்போ சில தாவரங்கள் வாஸ்குலர் டிஷ்யூ உருவாக்குனதுனால தான் அங்கே அடியிலிருந்து வாட்டரை உரிய முடியும்னு சொல்கிறாங்க. லெட் டு த டைவர்சிட்டி ஆஃப் த பிளான்ட் கிங்டம். அப்போ டைவர்சிட்டி ஆஃப் த பிளான்ட்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தங்களுக்கென்று நீரை உறிஞ்சுவதற்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு இது ஒரு நீர் உறிஞ்சு அமைப்பு தான் வாஸ்குலர். எதெல்லாம் நீர் உறிஞ்சுதோ அவையெல்லாம் வாஸ்குலர் டிஷ்யூன்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாவரங்களுக்குன்னு ஒரு சில டைவர்சிட்டின்னா பன்முகத்தன்மையை பெற்றுள்ளது தாவர உலகம். இந்த பாருங்க, ஜஸ்ட் க்ரோத் அதாவது பெரி ஹிஸ்டோ, அதாவது டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் present day flowering plants led to the biggest challenges in the transport water from root to several meter high trees against gravity. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மாக இருக்கட்டும், அதே டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்ம், அதேமாதிரி தற்போதைய பூக்கக்கூடிய தாவரங்கள், இவையெல்லாம் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு எதிராக வேரில் இருந்து நீரை எடுத்து பல மீட்டர் உயரத்துக்கு நீரை எடுத்து, அதாவது மண்ணுக்கு இருந்து பல மீட்டர் உயரத்துக்கு நீரை எடுத்து வாழ தொடங்கின அப்படி சொல்றாங்க. We will study events taking place between the gain water roots loss leaves mechanism began the basic physical and biological process in movement of water gases and minerals in plants. என்ன சொல்றாங்கன்னா இந்த இதில் வந்து இந்த சாப்டர்ல we will study the events taking place between the gain of water in root. அப்போ ரூட்ல இருந்து வாட்டரை எடுக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் லாஸ் இன் லீவ்ஸ், அதே வாட்டரை எது லீவ்ஸ் இலை வந்து லாஸ் பண்ணுது. ரூட் வாட்டரை எடுத்து குடிச்சுன்னா தாவரம் குடிச்சுன்னா அதை எவாப்ரேஷன் மூலமாக அதை லாஸ் பண்ணக்கூடியது லீவ்ஸ். அண்ட் இந்த மெக்கானிசத்தை பற்றி இதில் படிக்க போகிறோம். இதுக்கு பேர் இது அடுத்து பாருங்க, பிஹைண்ட் த பேசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். இது வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். அதே நேரத்தில் கேஸ் அண்ட் மினரல் எக்ஸ்சேஞ்ச் இன் பிளான்ட்ஸ், அதை பற்றி படிக்க போகிறோம். வாயு பரிமாற்றத்தை பற்றியும் இங்கே படிக்க போகிறோம். ஃபர்தர் we study how food materials in the leaf can be transported to various utility storage area struggles and challenges. இதில் என்னென்ன படிக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உணவு ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த உணவை எங்கேயெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது, அதை பற்றி இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அப்போ ஒவ்வொரு தாவரங்கள் வந்து அது உணவு தயாரிப்பதற்கும் நீரை எடுப்பதற்கும் அதாவது அதை சந்திக்கக்கூடிய சவால்களை, சேலஞ்சஸ்னா சவால்களையும் சில சிக்கல்களையும், ஸ்ட்ரக்கிள்னா சிக்கல்கள், இரண்டையும் நம்ம இதில் படிக்க போகிறோம் சொல்கிறாங்க சாப்டரில். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சொல்லியாச்சுன்னா அதாவது நான் முதல்ல பார்க்கக்கூடிய டைப்ஸ் கடத்து முறைகளின் வகைகளை பற்றி பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா கடத்து முறைகளின் வகைகள், அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the transport is the process of moving water. அப்போ டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸில் வந்து என்னது, மூவிங் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபுட் ஆல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. அப்போ பிளான்ட் பாடிக்கு தேவையானது, ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளான்ல இருக்கக்கூடிய பாடிக்கு என்னென்ன தேவை, வாட்டர் தேவை, மினரல் தேவை, உணவு தேவை. இந்த மூணையும் வாட்டருக்கு கடத்தணும். அதை பற்றி தான் அங்கே படிக்க போகிறோம். கான்டாக்டிங் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது சச்சஸ் சைலம் அண்டு ஃப்ளோயம் பிளே இன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ். இந்த ப்ராசஸில் ஈடுபடக்கூடிய செல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டிஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்டு ஃப்ளோயம் ஈடுபடுது. அப்போ இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் ரோலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்? வாட் இஸ் த நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்? கடத்தலின் தேவை என்ன? வாட் இஸ் த நீட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்னா கடத்தலின் தேவை என்ன பாருங்க. வாட்டர் அப்சார்ப்ட் ஃப்ரம் ரூட்ஸ். இப்போ ரூட் வந்து வாட்டரை எடுக்குது, மண்ணில் இருந்து. மஸ்ட் ட்ராவல் அப் டு லீவ்ஸ். அப்போ ரூட்டு எடுக்கக்கூடிய வாட்டர் எங்கே போகுதுன்னா லீவ்ஸ்க்கு போகுது, ட்ராவல் ஆகுது. பை சைலம் மூலம் தான் போகுது.
அதே மாதிரி ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பை photosynthesis லைக்வைஸ் ஃபுட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் லீவ்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து உணவை தயாரிக்குது. டு ட்ராவல் ஆல் பார்ட் ஆஃப் த இன்க்ளூடிங் ரூட்ஸ் வரைக்கும் உணவை கடத்துது. எது கடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் கடத்துது. எது கடத்துது? ஃப்ளோயம். அப்போ இந்த போத் த ப்ராசஸ் ஆர் இன்டர் கனெக்டட் அண்ட் டிஃபன் ஈச் அதர். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத்னா ரெண்டுமே இணைந்து தான் செயல்படுது. இப்போ ரூட்டு வந்து வாட்டரை எடுத்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து எங்கே ட்ராவல் ஆகுது? லீவ்ஸ்க்கு ட்ராவல் ஆகுது. அதுக்கு சைலம் தேவை. அதேமாதிரி லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவானது தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கும் அதே நேரத்தில் ரூட்டுக்கும் போகுதுன்னா அதுக்கு வந்து ஃப்ளோயும் தேவை. அப்போ சைலம் ஃப்ளோயும் இணைந்து செயல்படுது. அதை பற்றி இங்கே பார்க்க போகிற சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாஸ்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வாட்டர். அதாவது நீர் என்ன சார் சொல்றியா? Distance or food solid, they are classified as. இப்போ வந்து நீர் மற்றும் உணவு பொருள் கடத்துறாங்க. அதன் அடிப்படையில் நீர் மற்றும் உணவு கடத்தின அடிப்படையில் இதில் வந்து சில வகைகள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், குறைந்த தூரம் கடத்துறது. அதாவது குறைந்த தூரம் கடத்துறது. இன்னும் அதாவது நீரையும் உணவையும் கடத்தக்கூடியதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு டைப் இருக்குது. அதாவது செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் அண்டு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்கு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் அண்டு லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். செல் டு செல். ஷார்ட்னா ஒரு செல் இன்னொரு செல் பக்கம் பார்க்க பாருங்க. இந்த பாருங்க, இன்வால்வ்மெண்ட் எ ஃபியூ செல்ஸ் மோஸ்ட்லி இன் த லேட்டரல் டைரக்ஷன். ஒரு செல் இன்னொரு செல் சைடில் கடத்திக்கிறது. ஒரு செல் இருக்குது, இங்கே ஒரு செல் இருக்குதுன்னா அது பக்கத்தில் இன்னொரு செல் இருக்குது. இந்த செல்லு ஏதாவது பொருள்களை மாறி மாறி கடத்திக்கிறது. அதான் ஷார்ட் செல். மோஸ்ட்லி இன் த லேட்டரல் டைரக்ஷன். தே ஆர் கனெக்டிங் லிங்க் டு சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஃப்ரம் த ரூட் ஹேர். அதே மாதிரி ஆர் லீவ் பீசஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு இன்னொரு செல்லு கடத்துதுன்னா அதுக்கு கூட என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கவாட்டு திசையில் இது செய்யுது. குறைந்த எண்ணிக்கை செயல் நடைபெறுது. வேறுகளிலிருந்து தூவிக்கும் சைலத்திற்கும் அதே மாதிரி இலைகளுக்கும் புலத்திற்கும் இடையே தொடர்பினை ஏற்படுது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இலை இதிலிருந்து தான் தொடர்பு கொடுத்துறாங்க. இதில் வந்து சில டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிஃப்யூஷன் சொல்லக்கூடியது, இம்பிபிஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். அப்போ வேறு லீஃபு ரெண்டுக்கும் வந்து சைலம் மற்றும் புலயம் மூலமாகத்தான் கடத்தப்படுது அப்படின்றத வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து சில டைப்ஸ் இருக்குது. அந்த டைப் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன், இம்பிபிஷன், ஆஸ்மாசிஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் வித் இன் த நெட்வொர்க் சைலம் ஆர் ஃப்ளோயம். எக்ஸாம்பிள் லாங் டிஸ்டன்ஸ். சைலம் அண்ட் ஃப்ளோயம் பாருங்க. அது ஏதாவது ரெண்டுமே வந்து லாங் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. என்னன்னா அசெண்ட் ஆஃப் சேஃப் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன்ஸ் ஆஃப் சொலிட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலத்திற்குள் அல்லது புலத்துக்குள் நடைபெறும் பயிற்சி தான். இப்போ சைலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பயிற்சி அல்லது புலத்தில் நடக்கக்கூடிய பயிற்சியை வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம். சைலத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு புலத்துக்குள்ளேயோ ஒரு டிரான்ஸ்போர்ட் நடந்தால் அதுக்கு பேர் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் என்று பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசெண்ட் ஆஃப் சேஃப், அதாவது சாரேற்றம் சொல்லக்கூடியது. அது வந்து டிரான்ஸ்லொகேஷனாக சொல்லிடுச்சுன்னா கரைபொருள் வந்து எப்படி டிரான்ஸ்லொகேட் ஆகுது, ஒரு இடத்துல எப்படி மூவ் ஆகுது பார்ப்போம். பாருங்க. அடுத்து பேஷன் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் டூரிங் த டிரான்ஸ்போர்ட் தேர் கிளாசிஃபைட் as பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அண்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சாரி, பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அண்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. இதில் இந்த லாங் டிஸ்டன்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஆற்றல் சாரா கடத்தல். ஆற்றல் இப்போ இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆற்றலை யூஸ் பண்ணி கடத்தணும் அவசியம் கிடையாது. அதான் கடந்துக்கிறோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆற்றலை இன்செர்ட் பண்ணி சரி இங்கே ஒரு பொருளை கடத்தணும்னா ஏதாவது ஒரு ஆற்றல் தேவை. இங்கே வந்து ஆற்றல் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெடிங் பாருங்க. அடுத்த ஹெடிங் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன பார்க்கலாம். பேசிவ் இட் இஸ் ஏ டவுன்ஹில் ப்ராசஸ்னா ஒரு மலையில இருந்து ஒரு பொருளை கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அதுக்கு ஆற்றல் தேவை கிடையாது. ஏன்னா அங்கே வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது
புவியீர்ப்பு செய்யறதுனால அங்கிருந்து அது ஆட்டோமேட்டிக் ஆற்றல் தேவையில்லாமல் சல்லுன்னு கீழே வந்துடும் இல்லைங்களா. அதான் சொல்கிறாங்க இட் இஸ் எ டவுன்ஹில் ப்ராசஸ் which utilize the physical forces like gravity and concentration. No energy இதுக்கு வந்து no energy expenditure is required. It includes diffusion, pass. அதாவது இதில் வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் சொல்லக்கூடிய டைப். டிஃபியூஷனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து பரவல்னு சொல்லுவாங்க. டிஃபியூஷன் வந்து பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க டிஃபியூஷன். அடுத்து பேசிலேட்டட் டிஃபியூஷன், அடுத்து இம்பிபிஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். இதில் வந்து 4 டைப் இருக்குது. என்ன டைப்னா டிஃபியூஷன் 1, பேசிலேட்டட் ஒரு பேசிலேட்டட் டிஃபியூஷன், இம்பிபிஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சவ்வூடு பரவல். இந்த டிஃபியூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பரவல். பேசிலேட்டட் டிஃபியூஷன்னா அப்படின்னா மேம்பட்ட பரவல், அதாவது மேம்பட்ட பரவல். இது வந்து பரவல், இது வந்து மேம்பட்ட பரவல். இம்பிபிஷன்னா உள் இழுத்தல்னு சொல்லக்கூடியது. ஆஸ்மாசிஸ்னா சவ்வூடு பரவல். இந்த மாதிரி 4 வகை இருக்குது இதில் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில். அதே நேரத்தில் இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவையில்லை, எனர்ஜி தேவையில்லை, ஆற்றல் தேவை. நெக்ஸ்ட் வாங்க ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இட் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ். இட் ரன்ஸ் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி ஆப்டைன் ஃப்ரம் ரெஸ்பிரேஷன். இதுக்கு வந்து கண்டிப்பாக எனர்ஜி தேவை. ஏன் அப்படின்னா இது வந்து இட் இஸ் அன் அப்ஹில் ப்ராசஸ். இது மலை ஏற்றம், இது வந்து மலை இறக்கம். எது பேசிவ்னா டவுன் ஹில்ன்றது மலை இறங்குறது. இது வந்து மேலே ஏறது கண்டிப்பாக எனர்ஜி தேவை. அதனால் எனர்ஜி தேவை சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு கேட்டிங் வந்து செல் டு செல் டிரான்ஸ்போர்ட். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, உணவோ அல்லது தண்ணியோ எப்படி ஆகுன்னு பார்ப்போம். செல் டு செல் ஆர் short distance transport covers limited area consist of few cells. இப்போ வந்து செல் டு செல் டிரான்ஸ்போர்ட்டா அப்படி சொல்லலாம், அல்லது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ செல்ஸ் இருக்கு. தே ஆர் பாருங்க பேசிலேட்டர் ஆர் அதாவது ட்ரைஃபுட்டர்ஸ் அலாங் த டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். The driving force is the cell to cell transport can be passive or active. அப்போ இந்த செல் டு செல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 2 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் யூஸ் ஆகும். இது பேசிவாகவும் இருக்கலாம், ஆக்டிவாகவும் இருக்கலாம். ஃபிகர் கீழே வந்து இல்லஸ்ட்ரேட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா செல் டு செல் டிரான்ஸ்போர்ட்டில் 2 டைப் இருக்குது. அது வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு உணவு கடத்தப்படுறது வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட்லையும் கடத்தலாம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அதாவது ஆற்றல் யூஸ் பண்ணியும் கடத்தலாம். ஒரு செல்லில் இருந்து ஒரு உணவுப் பொருளான இன்னொரு செல்லுக்கு வந்து கடத்தணும்னா ஆற்றலை யூஸ் பண்ணி கடத்தலாம், ஆற்றல் இல்லாமல் கடத்தலாம். அதாவது ஆற்றல் யூஸ் பண்ணி கடத்தினா அது அப்கில், ஆற்றல் இல்லாமல் கடத்தினா அது டவுன்கில். அதாவது ஒரு செல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்லுக்கு கடத்தினா அது டவுன்கில். ஓகேங்களா. அதே இருந்து ஒரு செல் வந்து மேலே இருக்க செல்லுக்கு உணவை கடத்தினா அது ஆஃப்கில். அந்த 2 டைப் சொல்கிறாங்க. இதில் இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குடைய டைப் வந்து டெபிஷன் இருக்குது, பரவல் இருக்குது. பேசிலேட் டெபிஷன்னா மேம்பட்ட பரவல். அதே மாதிரி பாருங்க கேனல், அதாவது கேனல் புரோட்டீன்றாங்க இல்லையா, அதாவது கால்வாய் புரதம். அதே மாதிரி கேரியர் புரோட்டீன் தாங்கு புரதம். 2மே அது இருக்கும். இது 2 இருந்தால் மட்டும் தான் கடத்த முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் வந்து என்னென்னா கேனல் புரோட்டீன், கேரியர் புரோட்டீன், பம்ப்ஸ் 2 உந்திகள் இருக்குங்க, கடத்தக்கூடிய உந்திகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெஃபிஷனில் வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்தா நம்ம கொஞ்சம் தெரியும். இப்போ பாருங்கள் இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா டெஃபிஷன் பார்த்தோமா, அது இந்த ஹெட்டிங் வந்து பார்ப்போம். டெஃபிஷன் என்ன, டெஃபிஷன்னா பரவல். டெஃபிஷன் என்னது பரவல்னு பேர். பேசிவ்னா என்ன தெரியும் இல்லையா, ஆற்றல் இல்லாமல் கடத்துவது, அதாவது டவுன் ஹில் ப்ராசஸ். இதுக்கு ஆற்றல் தேவையில்லை. அப்போ அந்த ஆற்றல் தேவையில்லாத அந்த டைப்பில் ஒரு இன்னர் டைப்பு தான் டெஃபிஷன் பரவல். when we expose a lightened insect or mosquito coil or open perfume bottle in a closed room. ஒரு ரூமுக்குள்ள, ஒரு அடைச்சி வைக்கப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள, அதாவது அடைச்சி வைக்கப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி அறையில் ஊதுபத்தி, அதாவது லைட் அண்ட் இன்சென்ஸ்னால் ஊதுபத்தி ஸ்டிக் அது, அல்லது மஸ்கிட்டோ காயில், அல்லது ஓப்பன் ஏ பெர்ஃப்யூம் பாட்டில். இதை 3ஐயும் ஓப்பன் பண்ணால், ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஓப்பன் பண்ணால் என்ன செய்யும்,
we can smell odor everywhere in the room. அந்த ரூமுக்குள்ளே பரவும். அது பெர்ஃப்யூம் இருந்தாலும் அது மணக்க ஆரம்பிக்க ஊதுபத்தி மணக்கும். This is due to the even different form of perfume molecules throughout the room. The process called diffusion. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். டெஃபியூஷன்னா பரவல். அப்போ ஒரு மூடி வைத்த ரூமுக்குள்ள ஒரு ஊதுபத்தி ஸ்டிக்கோ அல்லது ஒரு மஸ்கிட்டோ காயிலோ அல்லது ஓப்பன் பண்ண ஒரு பெர்ஃப்யூம் பாட்டை வச்சுருந்தோம்னா அதனுடைய சுமல் வந்து அந்த ரூமுக்குள்ளே பரவும். ஏன்னா அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் டெஃபியூஷன் பரவல். இன் diffusion is the movement molecules is continuous and random in order in all direction. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது பரவு வந்து அந்த ரூமு ஃபுல்லாகவே பரவும், ரேண்டமாக பரவும் சொல்கிறாங்க. ரேண்டமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு டயக்ராம் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. அது தெரியுங்களா? அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஃபியூஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஃபியூஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் ஏ பேசிவ் ப்ராசஸ். இட் இஸ் ஏ பேசிவ் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆற்றல் இல்லாமல் செயல்படக்கூடியது. ஆற்றல் இல்லாமல், எனவே இதுக்கு ஆற்றல் தேவை. அது ஆற்றல் சாரா. இட் இஸ் ஏ பேசிவ் ப்ராசஸ்னா ஆற்றல் இல்லை. ஹென்ஸ் நோ எனர்ஜி எக்ஸ்பிரஸ். It is an independent of the living system. இது வந்து உயிருள்ள திசுக்களை சார்ந்திருக்கு. இது வந்து உயிருள்ள திசுக்களை மட்டும்தான் சார்ந்திருக்கும். எது? ஆற்றல் சாரான்ற சொல்ல பேசி இருக்கவங்க அது இண்டிபெண்டா தனிச்சையாக உயிர் சொல்லுது. அதுக்கு இந்த டெஃபிஷன் இஸ் இன் கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸ். கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸ் பரவல் வாயுக்களின் திசுக்களில் அதிக அளவில் நடைபெறும். பரவல் வந்து இது வந்து பரவல் வந்து வாயுக்கள் திசுக்கள் அதிகமாக இருக்கும். இந்த டெஃபிஷன் இஸ் ரேபிட் ஓவர் எ ஷார்ட் டிஸ்டன்ஸ். ரேபிட்னா வேகமாக பரவும். அதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் ஒரு குறைந்த தூரத்தில் வேகம் பரவும். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ஓவர் எ லாங்கர் டிஸ்டன்ஸ். எக்ஸ்ட்ரீம்லினா தூரம் அதிகரிக்கும் போது மெதுவாக நடைபெறும் இதோட பரவல். அதாவது டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் வேகமாக பரவும், தூரம் அதிகமாக இருந்தால் ஸ்லோவாக பரவும் சொன்னாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி the rate of diffusion is determined by the temperature, concentration gradient and relative density. அதாவது வெப்பநிலை, செறிவு சரிவாட்டம், ஒப்படர்த்தி ஆகியவை வந்து பரவலின் வீதத்தினை கட்டுப்படுத்தும். இதுதான் முக்கியமானது. அப்போ இது எப்படி டிஃப்யூஷன் பரவுதுன்னா அதை கட்டுப்படுத்துவதுன்னா டெம்பரேச்சர் கட்டுப்படுத்தலாம், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ஸ் அண்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி இதுதான் கட்டுப்படுத்தலாம் சொன்னாங்க. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் இன் பிளான்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் இதனுடைய அந்த பரவலுக்கு வந்து அதோட முக்கியத்துவம் பார்க்கலாம். gases exchange of O2 and CO2 between the atmosphere and stomata of leaves takes place with the process diffusion. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம் மற்றும் இலை துளை. வளிமண்டலம் இருக்குன்னா அட்மாஸ்பியர், இலை வேணும்னா இலை இருக்கக்கூடிய துளை. இது ரெண்டுக்கும் O2 CO2 எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? எப்படி? அதாவது இங்கே வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறது, இல்லைன்னா கார்பன் உள்ளே வந்து ஆக்சிஜன் வெளியே போகுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா, அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது தான். ஓகேங்களா? அது இந்த டேட்டிங் ரெஸ்பிரேஷன் இது எதுக்கு எப்படி நடக்குதுன்னா ரெஸ்பிரேஷன் மூலமாக நடக்குது. அண்ட் CO2 இஸ் அப்சர்வ் டூரிங் த போட்டோசிந்தசிஸ். CO2 எப்படி வெளியேறுனா ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் வெளியே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேஸ். வாட்டர் வேப்பர் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்னா பாருங்க, நீராவி போக்கின் போது வெளிப்படும், அதாவது நீராவி இலைகள் வழியாக வலிமை செல்லும். அதாவது இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேஸ் டிஃப்யூசஸ் இன்டு தி அட்மாஸ்பியர். ஒரு இலைகள் இருக்குன்னா அந்த இலைகளுடைய செல்லுகளுக்கு ஒரு செல்லுக்கு சொல்ல இடைவெளி இருப்பாங்க, அந்த இடைவெளி வழியாகத்தான் இந்த வாட்டர் வேப்பர் பரவு வெளியே டிஃப்யூஷன் சொல்கிறாங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்போர்ட் of ions, mineral salts during the passive absorption also takes place this process. அதாவது பார்த்தீங்கன்னா கனிம உப்புக்களின் அயனி அதாவது மினரல் அயனி வந்து எப்படி டிஃப்யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடத்தலுக்கு அதாவது ஆற்றல் கடத்தலுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க.
ஆற்றல் சாரா. எப்படி இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினரல் சால்ட் மூலமாக தான் இது நடக்குது. அப்போ கனிமங்கள் மூலமாக தான் இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை இயங்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.